தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் சென்டாக் பாண்டிச்சேரி தரப்புலேருந்து நமக்கு நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன், அதாவது நீட் யூஜிக்குரிய அட்மிஷனுக்குரிய ப்ராசஸ்ஸு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில், ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்னொரு வீடியோ பெண்டிங் இருக்குது. என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக நம்ம அதை பேச போகிறோம். அது தனி. அது இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நேற்று வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமல் இருந்தது. இப்போ வந்து நீட் யூஜிக்குரிய அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் சென்டாக்கோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் நீட் யூஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம நேற்று போட்ட வீடியோவில் இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலையில் வந்திருக்கோம். அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரம் இல்லை. 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பண்ணலாம். இதில் பெரிய விஷயமே என்னென்னா, ஃபஸ்ட் டைமு த்ரூஅவுட் தமிழ்நாட்டிலேயும் வந்து இது வரைக்கும் நமக்கு அட்மிஷனுக்குரிய அந்த கால்ஃபர் வரல. ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே வந்து எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா நம்முடைய கால்ஃபர் தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே வந்த மாதிரி தெரியல. ஃபஸ்ட் டைமு பாண்டிச்சேரியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஏன்னா நாட்கள் கிடையாது, சீக்கிரம் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரியில் என்னென்ன கோட்டா வந்து நமக்கு இருக்குது, அந்த எலிஜிபிலிட்டி கோட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சென்டாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையிலே உங்களுக்கு டெமோ வீடியோ கொடுக்குறேன். ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணணுன்றதை நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். நாளைக்கு அதிகபட்சம் தவறுனா நாளன்னைக்கு கண்டிப்பாக வரும். கண்டினியூவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்லேயே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிங்கன்னா நமக்கு சீட் உடனே கொடுத்துருவாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் பொறுமையாக அப்ளை பண்ணலாம். நமக்கு டைம் வந்து நிறையாவே இருக்குது, டேட்டும் இருக்குது. உங்களுக்கு 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி, அந்த க்ரைட்டேரியா அப்படின்றது, அதாவது நீட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, அந்த கோட்டா நம்ம சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் வந்து அந்த கோட்டா வைஸ் என்னென்னலாம் நம்ம அப்ளை பண்ண முடியும், அதனோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெடிக்கல் தான். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், இது இல்லாமல் பிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து நமக்கு நீட் யூஜி அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க யூஜி அப்படின்னு சொன்னால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒரு சீட் இருக்கும். அது வந்து காமன் கவர்மெண்ட் கோட்டா. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் வருவாங்கன்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா. அதே போல் யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கோட்டா. அது கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா இதுவும் இருக்குது. டென்டல்லையும் அதே மாதிரி தான். இப்போ நான் எப்படி மெடிக்கலில் சொன்னனோ அதே போல் டென்டல்லையும் சேம் இதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா, தென் வந்து மைனாரிட்டி கோட்டா, அதுக்கப்புறம் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அது வந்து மெடிக்கலாக இருந்தாலும் சரி, டென்டலாக இருந்தாலும் சரி, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா த்ரூஅவுட் இந்தியா முழுக்க யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரிங்களா? பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆயுர்வேதா ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ மைனாரிட்டி கோட்டாவோ எதுவுமே கிடையாது. ஆயுர்வேதா அப்ளை பண்ணுறவங்க ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். அதுவும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா வந்து நமக்கு பிவிஎஸ்சிக்கு கொடுப்பாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸுங்க அப்ளை பண்ணுற மாணவர்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டுடைய ஸ்கோர் வேணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் சரி, அந்த பிவிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸுக்கு வந்து வித்தவுட் நீட் தானே, நீட் வந்து அதுக்கு தேவையில்லை. +2 மதிப்பெண்ணை வச்சு தான் நமக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீட் வந்து அவசியம். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு நீட் என்பது தேவையில்லை, இந்த கோர்ஸுக்கு மட்டும். சரிங்களா? ஒன்று. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன விஷயங்களை திரும்ப சொல்கிறேன். என்னென்னா, கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்சில் கவர்மெண்ட் கோட்டாவும் சரி, எதுவாக இருந்தாலுமே எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா.
ஸோ ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி அவங்களுக்கும் உண்டு, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு, அதர் ஸ்டேட் அவங்களுக்கும் உண்டு, ஓசிஐ ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கும் உண்டு. சரிங்களா? அந்த ஓசிஐன்றது மார்ச் 4ஆம் தேதி 2021 மார்ச் 4ஆம் தேதிக்குள் முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மைனாரிட்டி தெலுங்கு, கிறிஸ்டின் அண்ட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வருது. இந்த இவங்களும் வந்து மைனாரிட்டி கோட்டா எல்லாருமே யார் அப்ளை பண்ண முடியும்னா, கண்டிப்பா மைனாரிட்டிய பொறுத்தவரைக்கும் நிச்சயமா வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் மைனாரிட்டி கோட்டாக்கு. நமக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி அண்ட் மலையாள மைனாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, கிறிஸ்டின் மைனாரிட்டி உங்களுக்கு தெரியும் பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது. அதேபோல் மலையாளம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெங்கடேஸ்வரா அப்படின்னு தெலுங்கு மைனாரிட்டி வந்து வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்கிறது. இங்கே மட்டும் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் மைனாரிட்டியில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது முடிஞ்சுது. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரூ. 500. மீதி அனதர் கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ரூ. 1000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ வந்து ரூ. 1000, மீதி எல்லாருக்குமே வந்து 2000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே யாராக இருந்தாலுமே வந்து ரூ. 2000 தான் இருக்குது. என்ஆர்ஐ ஸ்பான்சர் இவங்க எல்லாருக்கும் ஓசிஐ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6000 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது. இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். அது நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது பே பண்ண வேண்டிய ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது தனியாக வரும். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்பது கிடையாது. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதெல்லாம் என்னென்னன்ட்டு நான் காலையில் போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஆல் இண்டியா ரேங்க்கை தான் என்ட்ரி பண்ணணும் தவிர ஸ்டேட் ரேங்க்கை என்ட்ரி பண்ணக்கூடாது. ஸ்டேட் ரேங்க் அவங்க இப்போதைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஸ்கோர் கார்டில் ஆல் இண்டியா ரேங்க் என்னன்றது இப்போ கடைசியாக ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு ஒன்று வந்திருக்கும். நம்ம கடைசியாக வந்தது. அதில் இருக்கிற ரேங்க்கை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த ரேங்க் வந்து ஆல் இண்டியா ரேங்க்கோடைய நம்பர் என்னவோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து அதில் கொடுக்கணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்குன்றதில் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெமோ வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டெமோ வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.